நண்பர்களே வணக்கங்க. ஒரு செடி மிருகங்களை வேட்டையாடுதுன்னா நீங்க நம்புவீங்களா? இந்தியா முழுசும் மறைஞ்சிருக்கும் இந்த இயற்கையோட மிக ஆச்சரியமான ஒரு செடி ரகசியமா உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. வெளியில பார்த்தா உங்களுக்கு சாதாரணமா தெரியும் இந்த செடி. உண்மையில பூச்சிகளையும் சில சமயம் சின்ன சின்ன பிராணிகளையும் கூட சாப்பிடுற வேட்டைக்காரங்க. இது உங்களுக்கு தெரியுமா? காடு, பனிக்காடு, மலையடிவாரம், நீர்நிலைகள் எங்கெல்லாம் மண்ணோட ஊட்டச்சத்து குறைவா இருக்கோ அங்கெல்லாம் இந்த வேட்டைக்கார செடிகள் தங்களோட தந்திரத்தை வெளிப்படுத்துதுங்க. மனுஷனா இருக்கட்டும் இல்ல விலங்கா இருக்கட்டும், சாப்பாடு கிடைக்கணும்னா போராடித்தாங்க ஆளணும், போராடித்தான் வாழணும். ஆனா இந்த பிளான்ட்ஸ் சூரிய ஒளியை வச்சு தம் வாழ்க்கைய உண்டாக்கலங்க. நேரடியா பூச்சிகளை பிடிச்சு சாப்பிட தொடங்கிருச்சுங்க. இந்த வீடியோல இந்த ரகசியம் உள்ள உலகத்துக்குள்ளர கால் வைக்க போறோம். பிக்சர் பிளான்ட் அப்படிங்கிற ஒரு பிளான்டோட வேட்டை கண்ணியை பத்தி பார்க்க போறோம். சன்டியூ அதாவது பனித்துளி போல ஒற்ற வேட்டையோட முத்தத்தை நம்ம பார்க்க போறோம். பிளாடர் ஓட்டுங்கிற பளபளப்பான நீருக்கடி வேட்டைய எல்லாம் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. தாவரங்கள் எல்லாம் பூச்சிகளையும் பல சின்ன சின்ன பிராணிகளையும் வேட்டையாடினா உலகம் எப்படிங்க இருக்கும் நினைச்சு பாருங்க. இதோ அந்த மர்மத்தை நீங்க பார்க்க போறீங்க. இந்தியாவோட ரகசிய வேட்டைக்கார செடியை பத்தி நீங்க எப்பயாச்சும் பார்த்திருக்கீங்களா? இந்தியா ஒரு மர்மமான எல்லாத்துக்குமே ஒரு நாடுங்க. ஆமா, 1000 ஆண்டுகள் பழமையான காடுகள், பாறைகள், மலைகள், மழைக்காடுகள், அப்புறம் யாருமே பார்க்காத அற்புதங்களை இன்னமும் ஒளிச்சு வச்சிருக்குன்னா பாத்துங்களேன். அதுல மிகவும் ஆச்சரியமா தரக்கூடிய ஒண்ணு என்னன்னா இந்த வேட்டையாடுற செடிகள் தாங்க. செடினாலே எல்லோருக்கும் ஃபர்ஸ்ட் தாட்டு, இந்த செடி எதுக்கு வேட்டையாடணும்? இது சன்லைட்ல போட்டோசிந்தசிஸ் பண்ணி உணவு தயாரிக்க வேண்டியதானே, அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா இந்த வேட்டையாடுற செடி அதுக்கு விதிவிலக்குங்க. இது மண்ணில் ஊட்டச்சத்து இல்லாத இடங்கள்ல வாழறதுக்காக வேண்டி வேட்டையாடும் சாமர்த்தியத்தை உண்டாக்கிக்கிடுச்சுங்க. இது பிக்சர் பிளான்ட் ஆனாலும் சரி, பனித்துளி பிளான்ட் ஆனாலும் சரி, பிளாடர் ஓட் ஆனாலும் சரி, ஒவ்வொரு செடிக்கும் ஒரு தனித்தனி டிராப்புங்க. அது எப்படி பூச்சியை பிடிக்குதுங்கிறதே தனித்தனி விதத்துல இருக்குங்க. தனித்தனி வேட்டையாடுற உத்திங்க அது. இத பார்த்தாலே நமக்கு ஒரு டவுட் வரும். எப்படி இந்த செடிகள்லாம் தனித்தனியா சிந்திக்குது? ஆச்சரியம். ஆனா இதுதான் இயற்கையோட எவல்யூஷனோட உச்ச நிலைங்க. முதல்ல பிக்சர் பிளான்ட் எப்படி ரொம்ப அழகா பூச்சி பிடிக்கிற கண்ணியை உபயோகப்படுத்துதுன்னு பார்க்கலாங்களா? மேகாலயால பசுமையான மலைகள்ல மறைஞ்சிருக்கிற இந்த ரத்தினம் அதுதாங்க இந்த நெப்பந்தஸ் அப்படிங்கிற வேட்டையாடுற செடி. இந்தியாவில் நேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிக்சர் பிளான்ட்டுங்க. பார்த்தா அது அழகான கொப்பரை போல இருக்குங்க. ஆனா அந்த அழகு உண்மையிலேயே ஒரு வேட்டையாடுற கண்ணிங்க. பூச்சிகளை பிடிக்கிற விதம் தான் என்னென்ன. இந்த பிக்சர் பிளான்டோட வாய்ப்பகுதி ஸ்மூத்தாவும் ஸ்லிப்பரியாவும் இருக்குங்க. பூச்சி ஒருவித மனத்துக்கு ஈர்க்கப்பட்டு கப்புக்கு உள்ளார போயிருங்க. ஒரு தடவை கப்புக்குள்ள விழுந்துச்சுன்னா மேல வரவே முடியாதுங்க. அதுக்கப்புறம் அது சமாதி தான். கீழே கப்புக்குள்ள ஒரு டைஜஸ்டிவ் ஜூஸ் இருக்குங்க. 24 மணி நேரத்துக்குள்ள உள்ள விழுந்த பூச்சியோ பிராணியோ எலும்பு கூடு போல எல்லாம் டைஜஸ்ட் ஆயிரும். மேகாலயா மக்கள் இந்த செடிய டி-டாம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதாவது இந்த செடிக்கு பிசாசோட கிணறுன்னு அர்த்தமாங்க.
இது இப்போதைக்கு மேகாலயால ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்குங்க. டிஃபாரஸ்டேஷன், இல்லீகல் கலெக்ஷன், கிளைமேட் சேஞ்சு எல்லாமே இதை அழுத்தி நசுக்கி காணாம பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அடுத்தது ரெண்டாவது, இந்த பனித்துளி சன்டியூங்கிற ஒட்டக்கூடிய காதல் செடியை பத்தி பார்க்கலாங்க. இந்த செடிக்கு ட்ரோசேரான்னு ஒரு பேர் இருக்குங்க. சில செடிகள் நம்ம தொட்டதுமே நம்மளோட ஒட்டிக்குங்க. செடி முழுக்க சன்டியூ மாதிரி எல்லா இடத்துலயும் ஹனி டிராப்ஸ் மாதிரி சொட்டுற மாதிரி இருக்குங்க. இந்த சன்டியூவை எந்த பிராணி தொட்டாலும் அது செடியை விட்டு போகவே முடியாதுங்க, ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த ஒட்டிக்கிட்டே இருக்கிற பூச்சியை கூட இந்த ட்ரோசேரா செல்லமா இங்க வான்னு இழுத்துக்குதுங்க. ரத்னம் போல ஜொலிக்கிற சிவப்பு டென்டக்கிள்ஸுங்க. ஒவ்வொன்னோட முனையிலையும் பளிச்சுன்னு ஒரு நெக்டார் டிராப், அதாவது நம்ம தேனுடைய டிராப் மாதிரி இருக்குங்க. அதுதான் சன்டியூங்க. ஆனா அது உண்மையில லபக்குன்னு ஒட்டுற கம்முங்க, அது க்ளூ. இந்த பசையில இருந்து எந்த பூச்சியும் தப்பிக்க முடியாதுங்க. பூச்சிகளை எப்படி வேட்டையாடுதுன்னா, முதல்ல இந்த செடி கிட்ட வர பூச்சிகளை டென்டக்கிள்ஸ்ல ஒட்டிக்கிடுங்க. பிளான்ட்ஸை டென்டக்கிள் எல்லாம் ஸ்லோ மோஷன்ல இன்செக்டை சுத்தி வளைச்சுக்கணும். அதுக்கப்புறம் லாலாகரம் போல டைஜஸ்டிவ் என்சைம்ஸை அது மேல பூசி கொன்னு டைஜஸ்ட் பண்ணிடுங்க. படிப்படியா வேட்டையாடிய இந்த பூச்சி பூம், அவ்வளவுதான், பூச்சி டைஜஸ்ட் ஆயிடுச்சு, கோவிந்தா கோவிந்தா. இந்த டொசேரா இந்தியா முழுக்க வெஸ்டர்ன் காட்ஸ்ல, நீலகிரிஸ்ல, நார்த் ஈஸ்டர்ன் ஹில்ஸ்ல, ஏன் நம்ம தமிழ்நாட்டில் கூட சில இடங்கள்ல இருக்குங்க. சன்டியூவோட ஸ்லோ மோஷன் வேட்டையாடுற வீடியோ இருக்குல்ல, உலகத்திலேயே டாப் வைரல் இன்செக்ட் ஈட்டிங் கிளிப்ஸ்ங்கிற இதுவும் ஒண்ணுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது பிளாடர் ஒர்ட் அப்படிங்கிற வேட்டையாடி செடிங்க. அதுக்கு பேரு யூட்ரிக்ளோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேற லெவல் செடிங்க. பிக்சர் பிளான்ட் மாதிரி டிராப் கிடையாது, ஸ்டிக்கி டிராப் கிடையாது. ஆனா இது ஒரு வேக்குவம் டிராப்புங்க. தண்ணியில மிதக்கிற பிளாடர் பவுச்சுங்க மாதிரி இருக்குங்க. மிக நுண்ணிய ஹேர்ஸ் இதை ட்ரிகர் பண்ணுங்க. அந்த ஸ்பிளிட் செகண்ட்ஸ்ல பிளாடர் வேக்குவம் எஃபெக்ட் ஆகி பூச்சியை உள்ள படக்குன்னு இழுத்துருங்க. இந்த என்டையர் ப்ராசஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே 0.002 செகண்ட்ல நடக்கும்னா எவ்வளவு வேகம் பார்த்துங்க. உலகத்திலேயே ஃபாஸ்ட் மூவிங் பூச்சி டிராப்னா இதுதாங்க. இந்தியாவில் 35 வகை ஸ்பீஷீஸ் இது இருக்குதுங்க. மார்ஷ்லாண்ட்ல, லேக்ஸ்ல, பாண்ட்ல எல்லாம் இதுங்க பிளே கிரவுண்டு தாங்க. இவங்க தான் உண்மையான வாட்டர் நிஞ்சாஸ். பார்க்கவே யாருக்குமே தெரியாம இது வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. ஆமா, ஏன் இந்த செடிகள் மிருகங்களை சாப்பிட ஆரம்பிச்சு தெரியுங்களா? இதுதான் இயற்கையோட ரொம்ப பெரிய ரகசியங்க. சரியான கேள்விதாங்க. நல்ல கேள்விங்க, நல்ல கேள்விங்க. இதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கலாங்க. இந்த செடி ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னா இது ஏன் இன்செக்டை சாப்பிடணும்? இதுகிட்ட யாரு சொன்னாங்க பூச்சியை பிடின்னு சொல்லி? ஆனா உண்மையிலேயே இதுக்கு காரணம் என்னன்னா சர்வைவல் தாங்க. அதுதான் ரீசன். இந்த செடி வளர்ற இடம் ஒரு உணவு சத்தில்லாத மண்ணுங்க. இந்த பிளான்ட் இருக்கிற இடங்களை பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ரொம்பவே குறைவு, பாஸ்பரஸ் இருக்கவே இருக்காது, மழை அதிகமா பெய்யக்கூடிய இடம், மண்ணு ரொம்பவே போரா இருக்கும். அதனாலதான் சர்வைவலுக்கு ஆல்டர்னேட் எனர்ஜியை சாப்பிட்டு விலங்கு புரதம், அனிமல்ஸோட புரோட்டீன் எடுத்துக்குதுங்க. எவல்யூஷனரி ஆர்ம்ஸ் ரேஸ்னா தெரியுங்களா? இந்த காலத்துல பழைய நாடுகள், இப்ப இருக்கிற காலத்துல பழைய நாடுகள், இந்த பல நாடுகள் நடத்திட்டு இருக்கிற உத்தி தாங்க இது ஆர்ம்ஸ் ரேஸ். இந்த பூச்சி செடிகளை ரொம்ப கூர்மையானதுங்க.
பூச்சிகளும் எஸ்கேப் மெக்கானிசம் வச்சிருக்கும். ஆனா பிளான்ட்ஸும் புதிய டிராப்பை உருவாக்கிட்டே இருக்குங்க. இதத்தான் எவல்யூஷனரி டக் ஆஃப் வார்னு சொல்றாங்க. எல்லா பிளான்ட்ஸும் வாழ்றதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ற இடத்துல இந்த கார்னிவோரஸ் செடிங்க கிங்குங்க. இதுக்கு செம வாழ்க்கை. நம்ம இந்தியாவோட மறைஞ்சிருக்கிற மர்மங்கள் என்னன்னு இதுவரை கண்டுபிடிக்கப்படாத பல்லுயிர்கள் தாங்க. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் இதுவரை கண்டுபிடிக்காத கார்னிவோரஸ் பிளான்ட்ஸ் இன்னும் நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஜங்கிள்ல, அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய டிராபிக்கல் ஃபாரஸ்ட்கள்ல, வெஸ்டர்ன் காட்ஸ்ல, ஹிடன் வேலிஸ்ல, இது எல்லாம் அன்எக்ஸ்ப்ளோர்டு பயாலஜிக்கல் ஹாட்ஸ்பாட்டுங்க. இங்க கிளைமேட் சேஞ்சு புது புது பிரச்சனைகளை உருவாக்குதுங்க. வாட்டர் லெவல் சேஞ்சஸ், டெம்பரேச்சர் ரைஸ், ஹெவி ரெயின்ஸ், ஹேபிட்டட் ஷ்ரிங்கிங். இதனால இந்த ரேர் பூச்சிப்பிடி பிளான்ட்ஸ் எல்லாம் என்னன்னே தெரியாம இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குங்க. நம்ம மாநிலங்கள்ல இந்த பிளான்ட்ஸுக்கு நிறைய பழையங்காலத்து கதைகள்லாம் இருக்குங்க. கோஸ்ட் பிளான்ட்ஸ், டெவில் கப்ஸ், அதுக்கப்புறம் மான்ஸ்டர் ஃப்ளவர்ஸ்னு சொல்றாங்க. உண்மையில சொல்ல போனா இது எல்லாம் சயின்டிபிக் அடாப்டேஷன் தாங்க. இந்த விலங்குகளை வேட்டையாடுற, இந்த மிருகங்களை வேட்டையாடுற, இந்த பூச்சிகளை வேட்டையாடுற அற்புத செடிகளை காப்பாத்துறது நம்ம பொறுப்பு தாங்க. இந்த ரேர் கார்னிவோரஸ் பிளான்ட்டுக்கு முக்கியமான த்ரெட் என்னன்னா டெவலப்மெண்ட், டெவலப்மெண்ட், டெவலப்மெண்ட். ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன், பொல்யூஷன், டூரிசம் இம்பாக்ட். அப்புறம் நம்ம நாட்டில் நிறைய இல்லீகல் பிளான்ட் கலெக்டர்ஸ் இருக்காங்க. அதை தவிர கடைசியில நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா காலநிலை மாற்றம். அதான் கிளைமேட் சேஞ்ச். இது எக்ஸ்டிங்க்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இயற்கையோட பேலன்ஸ்ல பெரிய இடைவெளி உண்டாகுங்க. நம்ம ஆர்டினரி மக்கள் என்னென்ன பண்ணலாம் இதுக்காக வேண்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்பான்சிபிள் டூரிசத்தை உண்டாக்கணுங்க. நோ பிளக்கிங் ஆர் நோ கலெக்டிங். இந்த செடிகளை நம்ம தொடக்கூட கூடாதுங்க. இந்த கன்சர்வேஷன் குரூப்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுங்க. அது தவிர முக்கியமா இந்த அவேர்னஸ் தாங்க. படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் இந்த விழிப்புணர்ச்சி கேப் பெருசாகிக்கிட்டே போகுதுங்க. அதை நம்ம ஃபில்அப் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸு, ரிசர்ச்சர்ஸுக்கு நிறைய ஸ்டடிஸ் பண்ணணுங்க. கவர்மெண்ட்டை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ப்ரொடெக்டட் ஏரியாஸை இன்னும் கூட அதிகரிக்கணுங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த கார்னிவோரஸ் பிளான்ட்ஸு, பிக்சர் பிளான்ட்ஸு, டெப்த் ட்ராப் ஆனாலும், சண்டியோட அழகான அந்த ஹனி ட்ராப் ஆனாலும், கொடூரமான ஸ்டிக்கி டென்டக்கிள்ஸால பிளாடர் ஒர்ட் ஆனாலும், அதான் வாட்டர் வேக்யூம் ட்ராப் ஆனாலும், இது எல்லாம் இயற்கையோட அசுர புத்திங்க, அசுர புத்தி. இன்னைக்கு நாம பார்த்தது இந்தியா இன்னும் மறைச்சு வச்சிருக்கிற பொட்டானிக்கல் சீக்ரெட்ஸுங்க. மனுஷன் எவ்வளவு மாடர்ன் ஆனாலும் இயற்கையோட மூல வடிவத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது இன்னமும் தொடக்க நிலையில தாங்க இருக்கும். இந்த பிளான்ஸ் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் கத்து கொடுக்குதுங்க. உயிர் எந்த வடிவில் இருந்தாலும் இயற்கையில சர்வைவலுக்கு தேவையானத அதுவே செய்யுந்தாங்க. நீங்க இந்த அற்புத உலகத்தை ரசிச்சிருந்தீங்கன்னா நீங்க தாங்க இந்த இயற்கையோட காவலருங்க. ஒரு ஷேர், ஒரு அவேர்னஸ், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் இந்த பிளான்ட்டுக்கு, இதுதாங்க இன்னொரு ஸ்பீஷீஸ நீங்க அழிவுல இருந்து காக்கிறவருங்க. நன்றிங்க, வணக்கங்க.